18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். வழக்கம் போல உங்களுக்காக தர்பார்ல எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா. பொதுவா அரசியல்ல இன்னைக்கு என்ன பரபரப்பா இருக்கு, நேத்து என்ன நடந்துச்சு, அதை கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டோமோ அப்படின்னு நீங்க யோசிக்க கூடும். அதையெல்லாம் சேர்த்து ஒண்ணா கலந்து கட்டி கொடுக்கறதா நம்ம தர்பார். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு உங்களுக்கு கலந்து கட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். அடிச்சு தூள் கலப்ப போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்போ நாம நேரம் செம சினிமாக்குள்ள போறோம். தாவேகா மாவட்ட செயலாளர்லாம் பனையூருக்கு வாங்க, எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய இருக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. நம்ம செங்கோட்டை அண்ணாச்சி, நாஞ்சில் சம்பத் அண்ணாச்சி எல்லாரும் உள்ள போய் நிறைய ஐடியா கொடுத்துருக்காங்களாம். இனிமே புது பாய்ச்சலோட வெளியில வந்து பாய் வாங்கலாம். இப்படி எல்லாரும் உட்காந்து நம்ம 2026 எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்ற நேரத்தில் சர்ன்னு ஒரு கார் சீறி பாஞ்சு வருது. சடக்குன்னு போய் உள்ள போயிடுச்சு. யாருன்னு எட்டன்னு பார்த்தா நம்ம பாமகல இருந்து அன்புமணி தரப்புல இருந்து சரட்டுன்னு பால் ஐயா உள்ள போயிருக்கார். ஆக மொத்தம் 2 பேரும் லிங்க் ஆகிறதுக்கு அச்சாரம் போட்டாங்கன்னு எல்லாரும் வெளியில வசிக்கிறதாக. வெளியே வந்த உடனே இங்க வாருங்க, நாங்க கூட்டணிக்கெல்லாம் ஒன்றும் கூப்பிடல, நாங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்காக வர்ற கொஞ்ச நாள்ல ஒரு போராட்டம் நடத்த போறோம். அந்த போராட்டத்துக்கு விஜய் ஏற்கனவே இதை சம்பந்தமா பேசிட்டு இருக்காரு. அதனால நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜாயிண்ட் அடிச்சு போராட்டம் நடத்துறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கோம். அண்ணாச்சி வாரம்னு சொல்லியிருக்காவ, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு போயிட்டார். தாவேகா இயக்கம் ஆரம்பித்த முதல் மாநாட்டிலிருந்தே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய அமைப்பாக இது இருக்கிறது. திராவிட இயக்கத்திற்கெல்லாம் இன்றைக்கு பாடம் சொல்லக்கூடிய வகையில் இவருடைய கருத்து என்பது அமைந்திருக்கிறது. எனவே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவருக்கு நாங்கள் அழைப்பு எடுத்திருக்கிறோம். திமுகவிற்கு மட்டும் நாங்கள் அழைப்பு எடுக்கவில்லை. காரணம், அவர்கள் எடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள், எடுக்க மாட்டோம் என்ற முடிவோடு இருக்கிறார்கள். எனவே தூங்குகிறவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. எனவே அவர்களை தவிர திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கூட நாங்கள் அழைப்பு எடுத்திருக்கிறோம். எனவே இது போராட்டத்திற்கான அழைப்பு. மற்றபடி அரசியல் ரீதியான யாருடன் யார் சேர்கிறார்கள், என்ன கூட்டணி என்பதெல்லாம் தலைவர்கள் முடிவெடுப்பார்கள். அது அதற்கான தருணம் இது அல்ல, அதற்கான தருணம் இது அல்ல. நன்றி. அடுத்து பாருங்க, விஜயோட முன்னாள் மேலாளர் சர்ன்னு கார் எடுத்துட்டு நேரம் அண்ணா அறிவாலயம் போயிருக்கார். சரி, ஏதோ வழி தவறி போயிருப்பாருன்னு எல்லாரும் யோசிச்சா, கிடையாது செல்லா நான் இங்கே போய் சேர போறேன்னு உள்ளே போயிருக்காராம். எதுக்கு இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் யோசனையா இருக்கு. சார், இன்னைக்கு திமுக ஒரு நல்ல வலுவான கட்டமைப்பு. இன்னைக்கு இந்த 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வருங்காலத்தில் அவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்றாங்க 211ங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 224 தொகுதிகள் அவங்க வெற்றி பெறுவார்கள். மிகப்பெரிய ஆளுமையோடு ஆட்சியை பிடிப்பார்கள். மக்கள் மனதில் அவர்கள் நல்ல இடத்தை பிடித்திருக்கார்கள். வழக்கம் போல ஒருத்தர் உள்ள சேர்ந்தா நீங்க எதுக்கு அங்கிருந்து வந்து என்ன கேட்போம்ரா, அவளை கூப்பிட்டு கேட்டான். ஏற்கனவே அங்க ஏகப்பட்ட பேர் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. சில பேர் சுடுகாட்டுல இருந்து எந்த சொந்த மாதிரி புங்குறாங்க. நீங்க எதுக்கு அங்கிருந்து இங்க வந்து ஏன்னா இங்க பாருங்க, நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆளுங்க. ஆனா இப்ப வர்ற ஒருவருக்குலாம் சீட்டு கொடுத்து எல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் சரிப்பட்டு வரல. இது நமக்கு ஒத்து வராது சொல்லிட்டு நாங்க அங்கிட்டு இருந்து வந்துட்டோம். சார், கூட்டம் வரதுக்காக அவர் வெற்றி பெற்றுவார்கள் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சார். கூட்டம் எல்லாருக்கும் தான் வந்திருக்கு. சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கூட்டம் வந்தது. சிரஞ்சீவி அவர்களுக்கு வராத கூட்டம் இல்ல. நடிகர் சரத்குமாருக்கு கூட்டம் வந்தது. நிறைய பேருக்கு, பாக்கியராஜுக்கு வராத கூட்டம் கிடையாது சார். ஒரு நடிகர்கள்ங்கிறது ஒரு கிளாமர் சார். அதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் அவரை பார்க்க வருவாங்க, பார்க்க ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த கூட்டம் இந்த நாட்டை ஆளுவார், நாட்டுக்கு புரட்சியை ஏற்படுத்துவார், நல்ல சக்தியாக செயல்படுவார் கண்டிப்பாக அவங்க நம்ப மாட்டாங்க சார். சம்பளம் நிறைய வாங்கியிருக்காரு, விட்டுட்டு வந்திருக்காருன்னா அது அவருடைய விருப்பம். இங்க மக்கள்லாம் வர சம்பளத்தை விட்டுட்டு நீங்க வாங்குன்னு யாரும் சொல்லல. அவரை
நீங்க வந்துதான் நாட்டை காப்பாத்தணும்னு யாருமே சொல்லல. அப்படியே நேரம் கவுண்டருக்குள்ள போறோம். ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா ஹரிபரந்தாமன் ஐயா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. ஐயா, இந்த சொசைட்டியில சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டணும், மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டணும். ஆனா பாருங்க, சமீபத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அதை அப்படி பண்ற மாதிரி தெரியல. அதனால எனக்கு ஏகப்பட்ட டவுட் வருது அப்படின்னு அவர் மேல இவர் டவுட் படுதார். இதுக்கு முன்னாடி 2 டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க. முதல்ல இருக்கிறது இப்போது உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு MM சுந்தரேஷ் அவர்கள் போட்டது. அவர் இப்போ கொலிஜியத்தில் வேற இருக்கார். அவர் ஒரு மூத்த நீதிபதி, இன்னும் 1.5 இருக்க போறாரு. அவர் கொலிஜியத்தில் இப்போ கவாய் அவர்கள் ரிட்டையர் ஆன உடனே கொலிஜியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நீதிபதி. அவர் இங்க டிவிஷன் பெஞ்சில் அவர் போட்ட உத்தரவு இருக்கு பாருங்க. தயவு செய்து அந்த உத்தரவின் அதை ரொம்ப சின்ன உத்தரவு, இதான் அவர் உத்தரவு. அதுல ரொம்ப தெளிவா போடுறாரு, மத நல்லிணக்கம் தான் முக்கியம். இதே பிரச்சனை இதே திருப்பரங்குன்றத்துல, இதே கார்த்திகை தீபத்துல. அதனால இதுல கோயில் குறிப்பாக நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா அதுக்கு மாறாக செய்ய மாட்டோம் அப்படின்றத சொல்றாரு. இப்போ அவர் ஐயா சொல்றாரு, நீதிபதி சாமிநாதன், லா அண்ட் ஆர்டர்லாம் ஒண்ணு, அதெல்லாம் கவலையே இல்லை, என் உத்தரவு அமல்படுத்துறது தான் முக்கியம். அந்த ஊர்ல ஒரு கலவரம் வருதுன்னா அதை பத்தி அவர் கவலை இல்லை. இப்போ ராஜா இருக்கார், நமக்கு அவரை பத்தி, அவர் பிஜேபி, அவர் அரசியல் அவர் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அவர் சொல்லட்டும், மக்கள் தான் பதில் சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு நியமித்த கவர்னர் ரவி இருக்கார், அவர் எப்படி செயல்படுறாருன்னு தெரியும். இவங்க 2 பேரை பத்தி நம்ம கவலை இல்லை, விட்டுடலாம், அவங்க நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதி ரச்சு ராஜா போலவும் RN ரவி போலவும் செயல்படலாமா என்ற கேள்வியை இந்த முன்னால் நம்ம எழுப்புறோம். பக்கத்தில் வாஞ்சிநாதன் ஐயா, அதான் வழக்கறிஞர் இருக்கார்ல, அவருக்கும் நம்ம சுவாமிநாதன் ஐயாவுக்கும் ஏற்கனவே டிஜிம்னு முட்டிக்கிட்டே இருந்துச்சுல, அவரும் ஒரு விஷயத்தை எடுத்து போடுறார். ஐயா, ஒரு கேஸு போட்டா அதில் ஆதாரம் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? ராமரவிக்குமார் போட்டதில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் கேட்டதில் இப்போ ஆதாரம் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எது எப்படியோ நமக்கு நல்லது நடந்தா சரிதான். நீதிபதி அவர்களை மதிக்கவில்லை, எல்லோரும் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே 2 அமர்வு இருக்கு. நீதிபதி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சுந்தரேஷ் அவர்கள் அமர்வு, கல்யாண சுந்தரம் அவர்கள் அமர்வு, 2 அமர்வு அவர் மதிக்கலையே. நீதிபதி நீதிமன்ற தீர்ப்பு மதிக்க வேணாமா? நீதிபதி வேணுகோபால் தீர்ப்பு இருக்கு, அந்த தீர்ப்பை மதிக்க வேணாமா? அதுல நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் தீர்ப்புல என்ன சொல்றாருன்னா, 1923 ஜட்ஜ்மெண்ட்டை இன்டர்பிரட் பண்றாரு, 1996 15 மீட்டர்ன்றதை இன்டர்பிரட் பண்றாரு. அப்ப அந்த நீதிபதியோட உங்கள் கருத்து முரண்பட்டால் ரெசிடிகேட்டா என்ற அடிப்படையிலே நீங்க அந்த வழக்கு எடுக்கவே முடியாது. முன் தீர்ப்பு தடை இருக்கு. ஒரு நீதிபதியோட நீங்கள் முரண்பட்டால் நீங்க அதை டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்பணும், சீஃபுக்கு அனுப்பணும். 2 நீதிபதியோட உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா சீஃபுக்கு அனுப்பி லார்ஜர் பெஞ்சுக்கு தான் போடணும். இதை நாங்கள் விசாரணை நடக்கும் போது நாங்கள் தலைமை நீதிபதிக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டு பிரஸ் ரிலீஸ் பண்ணிட்டு வழக்குக்கு போனோம். ஆனால் தலைமை நீதிபதி அதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதுக்கு பிறகு கண்டபிள் நடந்திருக்க எல்லாமும் நமது நீதிபதி அவர்கள் மிக தெளிவாக கண்டபிள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நான் சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். ஒரு நீதிபதி அவர்கள் அவர் எல்லைக்கல்லை போல எல்லைக்கோட்டை தாண்டும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 55 ஜட்ஜ் இருக்காங்க, எல்லார் மேலேயும் விமர்சனம் வருதா சொல்லுங்க? எல்லார் மேலேயும் விமர்சனம் கிடையாது. அப்படியே நம்ம தமிழிசை அக்கா சடக்குன்னு உள்ள வந்தாங்க. ஐயா, பெரும்பான்மையான ஆட்கள் நாங்க இருக்கிறோம், நம்ம நீதிபதி சுவாமிநாதன் ஐயா அதைத்தான் பிரதிபலிச்சிருக்காரு தீர்ப்புல. நீங்க சிறுபான்மையினர் மாதிரி இருந்துகிட்டு எங்களுக்கு குறைச்சல் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட நீங்க இதெல்லாம் பண்றீங்க, அது ரொம்ப தப்புங்கிறாங்க அக்கா. இதுல சிறுபான்மை பெரும்பான்மைக்குள்ளதான் நமக்கு ஒரு போட்டியே நடக்கும். ஹரிபரந்தாமன் எப்படி வந்தாரு தெரியும், இத என்ன பின்புலத்துல சில பேர் வந்தார்கள் என்று தெரியும். ஆக அவர்களுக்கு வேண்டிய மாதிரி பதில் சொல்லணும்னு சனாதனத்தில் அரசியலமைப்பு சட்டத்திலும் மக்கள் உணர்வு, பெரும்பான்மையான மக்கள் உணர்வு அப்படி இருக்கும்போது நீதிபதிகள் அதற்கு தான் பதில் சொல்வார்கள். உங்க கொள்கையை தான் நீதிபதிகள் பேச வேண்டும் என்று நினைப்பது தவறு. ஏன் பெரியார் கொள்கையை தான் நீதிபதிகள் பேச வேண்டுமா? இன்னைக்கு திமுக அப்படிதான் மிரட்டுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, திமுக கொள்கையை தான் நீங்க தீர்ப்பா சொல்லணும், வேற தீர்ப்பு கொடுத்தா நாங்க மதிக்க மாட்டோம்
ஆக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீதிமன்றத்தையே மிரட்டுவதற்கு சமமாக இது இருக்கும், நீதித்துறையை மிரட்டுவதற்கு சமமாக இருக்கும். ஆக நாங்க எங்களுக்கு வேண்டிய நீதியை கொடுத்தா நாங்க பாராட்டுவோம், இல்லைன்னா அவங்களை துரத்துவோம். என்ன அர்த்தம்? ஆக இது ஒரு தவறான முன்னுதாரணம். இதற்கு திமுகவும் அதை கூட கையெழுத்து போட்ட காங்கிரஸ் உட்பட அனைவரும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. ஏயா நீங்க உங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா நீதிமன்றத்தை பாராட்டுறீங்க, இல்லைன்னா நீதிமன்றத்தை தூட்டுறீங்க. கலைஞர் ஐயாவுக்காக நீங்க நீதிமன்றம் போராடினீங்க, வாங்கினீங்க, செஞ்சீங்க, பாராட்டினீங்க. இப்போ உடனே சரியில்லைங்கீல இது என்ன நியாயம்னு கேட்காரு நம்ம நயினார் ஐயா. மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இறந்து போனார்கள். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஆர்டர் வாங்கி அங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதாக ஒரு செய்தி, அது எனக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் உடனடியாக மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனார்கள். மெரினாவில் இடம் வேணும்னு சொன்ன உடனே நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. ஆனால் எடப்பாடி அவர்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்கல, நீதிமன்றத்துக்கு எதிராக எந்த மறுப்பும் தெரிவிக்கல. அதனால உடனடியாக அந்த கலைஞர் அவர்களுடைய இடம் மெரினா கடற்கரையில் வைக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கு ஒரு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்தா ஒன்னும் பேசுறீங்க, அல்லது உங்களுடைய வாக்கு வங்கிக்கு ஏதாவது வேண்டும்னு சொன்னா ஒன்னு பேசுறாங்க. அதுபோல நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கான மோதல் போக்குகளை தவிர்க்க வேண்டும். நீதிமன்றம் என்ன சொல்றதோ அதை கேட்க வேண்டும். அதாவதுங்க ஒரு இயக்கம் 100 வருஷத்தை கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கம் மாபெரும் இயக்கம், அது ஒரு நல்ல இயக்கம், அது ஒரு பொன்னான இயக்கம். அந்த இயக்கத்தை பத்தி பேசும்போது என் கண்ணில இருந்து தாரதாரையா ஆனந்த கண்ணீர் வருதுங்க. அந்த இயக்கத்தை போய் இப்படி எல்லாம் நீங்க தப்பா பேசலாமா அப்படின்னு பாரதியார் விழாவில் கலந்துக்கிட்டு அக்கா தமிழிசை அக்கா இப்படி பொங்குறாங்க. அனாவசியமா RSS என்பது ஒரு சமூக சேவை செய்கின்ற இயக்கம். நானே பாஜகவுக்குள்ள வந்தது அவர்கள் ரத்த தானம் செய்து அந்த மிகப்பெரிய கருணை மிகுந்த அந்த சேவையை பார்த்துதான். ஆனா அவர்களை ஏதோ பிரிவினைவாதிகளை போல முன்னிறுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். RSS 100வது ஆண்டு விழா, இந்த ஆண்டு விழாவில் அது எவ்வளவு பெரிய சேவையை செய்திருக்கிறது என்று நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பணியை நாங்கள் எல்லாம் செய்து வருகிறோம். இப்படி அக்கா சொன்ன உடனே ஒரு ஐயா அங்க இருந்து வந்தாங்க. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் உயர்த்தி தாழ்த்தி சொல்லல் பாவம் அப்படின்னு பாரதியார் சொன்னார்ல. நீங்க சொல்றத கேட்டா அவர் கையில வச்சிருக்கிற தடியை வச்சு உங்களை இல்ல அவரையே நொந்துக்குருவார் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனோ தங்கராஜ் ஐயா. சாதி மதங்களை பார்வோம் தெளிவா சொல்லுங்க. சாதி மதங்களை எதிர்க்கப்படாது, பார்க்க கூடாது. வேதியராயினும் ஒன்று, இங்கு வேறு குலத்தவராயினும் இது நடக்குதா? நம்முடைய மோடி அவர்களுக்கு தலைமையில அதை பார்க்க சொல்லுங்க. பெண்கள் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்துவோன்னு சொன்னார். நீங்க ஒரு பக்கம் அந்த தர்மம் இந்த தர்மம்னு சொல்லி பெண்களை வீட்டில் அடக்கி பார்க்கீங்க. நான் இன்னைக்கு இந்த இது திறக்க வந்திருக்கேன், டேரி எக்ஸிபிஷன். தனிவர் மனிதனுக்கு புணவில்லையில் ஜெகத்தினை அழிப்போம்னு சொன்னார் பாரதி. இந்த கொடுமைக்காரர்ல பார்த்தாருன்னா பாரதி அழுதுவார். இவங்களை பாராட்ட மாட்டாரு, இவங்களை பாட மாட்டாரு. அவர் இவங்க என்ன செய்யணும்னு ஏற்கனவே பாடி வச்சிருக்காரு. அந்த பாட்டை முதல்ல இந்த தமிழிசை போன்ற படிக்க சொல்லிட்டு அதை போய் பிரதமர் மோடிக்கு சொல்லி அது நடைமுறைப்படுத்த சொல்லுங்க. அப்படியே நம்ம மார்க்சிஸ்ட் ஐயா சண்முக ஐயா ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை சொன்னாங்கல்ல. என்னன்னா ஐயா, நீங்க நீதிமன்றத்தை எல்லாரும் நம்புறாங்க, ஆனா நீதிமன்றத்தை உங்களுக்கு தகுந்த மாதிரியே கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறது தப்பு. அதனாலதான் நாங்க போராட வேண்டியிருக்கு. ஒரு ஆள் ஒரு ஏரியாவில் அப்படி இப்படி இருக்கிறாங்கன்னா அனுசரித்து போகிற மாதிரி தானே நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து கொண்டு போகணும். அதை விட்டு அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஏற்கனவே அரசாணையின் 318 போடப்பட்டு குடியிருப்பவர்களுக்கு மட்டும் சொந்தமாக்குவது என்கிற முறையில் அரசாணை 318 என்பது வெளியிடப்பட்டது. ஆனால் இந்துத்துவாவை சேர்ந்த ஒரு நபர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு நாங்கள் கேட்கறது கோயில் இடத்துல இந்துக்கள் தான் இருப்பாங்க, வேற மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பக்தர்களுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். அந்த மதத்தை சாராத வேற யாருக்கும் அந்த இடத்த கொடுங்கன்னு கூட கேட்கல. ஆனால் இந்துத்துவா அமைப்பை சார்ந்த ஒரு நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு மக்களுக்கு சாதகமான அந்த அரசாணையை செயல்படுத்த விடாமல் நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று அது கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே சில நல்ல காரியங்களை அரசாங்கம் செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் இந்த மதவெறி கும்பல் அல்லது மதத்தின் பெயரால்
மக்களுக்கு நல்லது நடக்காமல் செய்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதற்கு நீதிமன்றத்தை பயன்படுத்துவது என்கிற அணுகுமுறையை இந்த இந்துத்துவா சக்திகள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு மக்களுக்கு அவர்கள் வாழுகிற இடத்தை சொந்தமாக்குவது என்கிற ஒரு முடிவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று வற்புறுத்தித்தான் டிசம்பர் 16 அந்த மாபெரும் இயக்கம் என்பது நடைபெற இருக்கிறது. ஐயா, நாங்கள்லாம் ரொம்ப ஒழுக்கமான, நேர்மையான, நியாயமான ஆட்கள். நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பத்தி விமர்சனம் பண்ணவோ அதை பத்தி கருத்து தெரிவிக்கவோ கூடாது. நாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஆட்கள் அப்படின்னு தாவேக்கால இருக்கிற நிர்மல் குமார் ஐயா நாம கன்ஃபியூஷன் எடுக்கார். இல்ல ஒரு விஷயம் அதுல கோர்ட்ல பெண்டிங் இருக்கு, கோர்ட்ல ஆன உத்தரவுகள் பெண்டிங் இருக்கு முதலாவதாக. அடுத்ததாக இது திமுக வந்து ஒரு வாரமா ஆர்டர் போட்டு 3 நாட்களாக திமுக வந்து ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? வெயிட் பண்ணி ஒரு தரப்புல இருந்து கூட்டங்கள் அதிகமாகுது, எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட வரைக்கும் அது 6 மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்கன்னு தான் தெரியல. இந்த அரசே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிரியேட் பண்ணுச்சுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பாக இதை வந்து அவர்கள் முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்க முடியும். எப்பயுமே ஒரு பின்பற்றப்படுற ஒரு முறைகளை அவர்கள் எப்பவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல இதுல நீதிமன்றம் 3 நாட்கள்ல அவங்க வந்து நீதிமன்றத்தில் 3 நாட்கள் ஆணை பிறப்பிக்கப்படும் வச்சிருக்கு. நிறைய இடத்துல நீதிமன்றங்கள் மீது நாங்கள் எப்பயுமே வந்து நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்கப்போ இதை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் நினைச்சோம். ஆனால் இப்பவும் இதில் நீதிமன்றத்தில் இன்னும் பெண்டிங் இருக்கு, வரட்டும் அப்புறம் பேசலாம். ஐயா 210 அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி ஐயான்னு இங்க கேட்டா இங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு வகுத்தறிச்சலுங்க. நாங்க 200ன்னு சொன்னோம், அவங்க 210ங்காக, நாங்க 234ன்னு சொல்லுவோம். அவர் வாட்டுக்கு சடக்குன்னு கோவப்பட்டு மறுநாள் 244ன்னு சொல்லிடுவாங்க, அப்புறம் சங்கட்டமா போயிரும். அதனால இதை பத்தி இப்படி விட்டுருங்க, எலெக்ஷன்ல பார்த்துக்குறோம்னு சொல்றாங்க நம்ம சேகர் பாபு ஐயா. ஏன்னா நம்ம வந்து வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு முதல்வர் சொன்னார். அதற்காக அதை விட கூடுதலாக 210 அடுத்து நாங்கள் 234 சொன்னோன்னு வச்சுக்க, இல்லாததை அவர் சேர்த்து நான் 244 ஜெயிப்பேன்னுவார். இதுதான் அவரோட கொள்கை. ஏட்டிக்கு போட்டியாக பேசுறது தான் இன்றைய கள வரலாறு. மீண்டும் தமிழக முதல்வர் அறுதி பெரும்பான்மையோடு சொன்ன 200 விட அதிக இடங்களில் போட்டியிடுகின்ற இடங்களில் எல்லாம் எதிரிகளுக்கு தோல்வியை பரிசாக தருவார்கள். அடுத்து விழுப்புரத்திலிருந்து ஒரு விஷயம் நமக்காக வருது. அதாவது எடப்பாடி வானம்பாடியா தன்னை நினைச்சுக்கிட்டு பறக்கிறார். ஆனா அவர் பிஜேபியினுடைய துதிபாடின்னு யாருக்கும் தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு டீன்னு போட்டு முடிக்கார். லேப்டாப்லாம் மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று கொடுப்பது கல்வி வளர்ச்சிக்காக, அதுவும் படிக்கிற மாணவர்கள் படிக்கிற பொழுதே தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிற இந்த திட்டங்கள். அது யார் ஒன்றாலும் வர சொல்லட்டும், அதுவும் அவர் சொல்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. மக்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள். அதனால தான் என்னென்னமோ அவரும் சொல்லி பார்க்குறாரு. அதெல்லாம் தமிழகத்து மக்கள் நம்முடைய இந்த கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள், கல்வித்துறையாக இருந்தாலும் மருத்துவத்துறையாக இருந்தாலும் மற்ற எல்லா துறைகளிலும் அவர் செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் மக்கள் நன்கு அறிவார்கள். அதனால் இவர் எடப்பாடி நாம் உண்மை சொன்னதால் துதிபாடியினுடைய இது எப்பொழுதும் எடுபடாது என்பதுதான் உண்மை. அடுத்து நம்ம பெரிய ஐயா தைலாபுரத்திலிருந்து இங்கே பாருங்க, சென்னையில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அப்படியே மாற போகுது. என்ன அப்படின்னா, நாங்க போராட்டம் நடத்த போறோம்னு அர்த்தம், நாங்க வந்தாலே அதிரும்ல அப்படின்னு விடுறாரு டைலாக். நாளைக்கு போராட்டம் சென்னையை ஒரு குலுங்க வைக்கும், அதிர்வலைகளை உருவாக்கும். கிண்டு போராட்டம் கிண்டு இதுக்காக தான் நாங்கள் செய்கிறோம். அமைதி வழி போராட்டம். இல்லைன்னா சிறைக்கு போகிற மாதிரி வேற மாதிரி போராட்டம் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் தேவையில்லை. டாக்டர் ராமதாஸ், நீங்கள் அமைதியாகவே பண்ணுங்க, நான் 10 புள்ளி இங்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு தமிழக முதல்வர் ஆணையிடுவார் என்று எதிர்பார்க்கிறோம். தேர்தலில் 4 மாதம் 6 மாதம் இருக்கிறதில்ல, அதனாலேயும் கொடுக்கலாம். உச்சாருக்குள்ள போற மக்களை ரோட்ல போகும் பொழுது உங்க வண்டிக்குள்ள இருந்து சுத்தி முத்தியும் பார்க்கணும். இதையும் சொல்றோம். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்றான். அதையும் கேட்க மாட்டேங்க. ஆழ்வார்பேட்டையில் தூய்மை பணியாளர்கள் ஓரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சர்ன்னு வந்து ஒரு கார் அவிலோடு சேர்த்து அடிச்சு பிடிச்சி இப்போ பாவம் அடி விட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க.
நீங்கள் வாட்டுக்கு போயிடுவிய. அவங்களுக்கு வாழ்வாதாரம் போச்ச, யார் வாப்பா, யார் கேட்பா? ஒருத்தர் கேட்க மாட்டீங்க. நீங்கள் ரோட்டை கடக்கும் பொழுது உங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வர பஸ்ஸோ வண்டியோ வருதோன்னு பாருங்கள். ஆனால் சில நேரம் வண்டி வேகமாக வந்துடும், நமக்கு கணிக்க முடியாது. அப்படி தான் மகாராஷ்டிராவில் பாருங்க, அப்படியே தாயும் மகனும் போயிருக்காங்க, வண்டி வரல நினச்சி போயிருக்காங்க. ஆனால் சடக்குன்னு பஸ்ஸு வேகமாக வந்து மோதி 2 பேரும் ஸ்பாட்டில் இறந்து போனாங்க. இந்த பஸ்ஸுக்காருங்க கொஞ்சம் மெதுவாக வாங்கலேன், இந்த மாதிரி முக்கு முடங்கி அப்புறம் இந்த கிராஸ் பண்ணுற ஏரியா அப்படின்னு பார்த்து வரலாம்ரா. பாவமாக இருக்கா இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி மோதி எல்லாரும் இது பண்ணுறது பதிலா கொஞ்சம் அப்படி பரபரப்பாக பற்றி விட்டோம்னா அது வாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நடக்கிறவங்க மோதுறவங்களாம் இருக்காதுன்னு தெலுங்கானாவில் நினச்சாங்களோ என்ன எழுதியா? அங்கே ரோட்டோரத்தில் இருந்த ஆட்டோ வண்டிக்காரன் பூரா யார் பத்துனாலும் இல்லை தன்னால் பத்துச்சே தெரியல, எரியுதுங்க திபுன்னு. இப்போல்லாம் எப்படி எரியுது, ஏன் எரியுது, எதுக்கு எரியுதுன்னு காரணமே தெரிய மாட்டாங்க. அப்படியே தெலுங்கானாவில் வாருங்க, ஒரு 2 குரூப்பு சேர்ந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு சண்டை ஓடுது. இந்த பக்கம் ஆள் போக முடியல, அந்த பக்கம் ஆள் போக முடியல. ஏன் பஞ்சாயத்து பண்ணி நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னா யார் போய் நிப்பாட்ட? இந்த பக்கம் இருக்கிறது ஒரு 150 குரங்கு, அந்த பக்கம் ஒரு 150 குரங்கு, எல்லாம் சேர்ந்து சண்டை ஓடுது. இப்போ குரங்கு பாய்ச்சல போய் எப்படி பேச அப்படின்னா பேச முடியும்? அதுக்கெல்லாம் நிப்பாட்டா தான் உண்டு. அடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமா? சாப்பாட்டு பிரச்சனைங்க. அதுவும் சென்னை மாதிரி நகரங்கள்ல பெரிய பிரச்சனையா இருக்கு. ராத்திரி ஆனா போதும் பரோட்டா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, பரோட்டா. இதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் எல்லாம் அங்கலாய்ச்சி போயிருக்காங்க. ஆனால் ஒரு குரூப்பு பிரியாணியா மொக்குது. என்னையா இப்படி இருக்கு, இதுக்கு மாற்று ஏதாவது இருக்கான்னு கேட்டோம். அப்படியே சுட சுட இட்லி அவிச்சு கொட்டி சாம்பார் சட்னி ஊற்றி கொள்ளைச்சடிக்கிற மாதிரி பதில் வருது பாருங்க. ஒயிட் ரைஸ் ஒழுங்கான சாப்பாடு இந்த திருவாரூர் மாவட்டத்தில் சுத்தமாக கிடையாது, எந்த போங்குமே கிடையாது. எங்க பார்த்தாலும் புரோட்டா தான் இருக்கு, சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. எல்லா ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா கூட எடுத்த உடனே பிரியாணி, பர்த்டே பார்ட்டினா பிரியாணி, எல்லாத்துக்குமே பிரியாணி மட்டும் தான் சொல்றாங்க. பெரும்பாலும் எல்லாருமே பிரியாணி பிரியர்களாகவே ஆயிட்டாங்க. உணவே பார்த்தீங்கன்னா பிரியாணி, புரோட்டா இதே தேசிய உணவு ஆயிரம் போல இருக்கு. நான்வெஜ்ஜுக்கு உள்ள மவுஸ் வெஜ்ஜுக்கு கிடையாது. ஸோ அதான் காரணம். எங்கே போனாலும் குழந்தைங்களுக்கு வந்து எங்கே போனாலும் பிரியாணி, புரோட்டா இந்த மாதிரி கடைங்க தான் அதிகமாக இருக்குது. இப்போ பிரியாணி சாப்பிட்டா அந்த கறியெல்லாம் என்ன இருக்கும் உள்ள சரியாக வந்திருக்காது. சென்னை, பெங்களூர் போன்ற சிட்டிகளில் பார்த்தீங்கன்னா இரவுல கூட பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து அதிகமான மக்கள் சாப்பிட்றாங்க. சரிக்காது. ரெண்டாவது வந்து மைதாவு பிரச்சனை வரும். புரோட்டா சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் ஆகுது, வயிற்று வலி செரிமானம் ஆக மாட்டேங்குது. வாய்க்கு ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டுறாங்க. உடம்புக்கு கெடுதல், வயிற்றுக்கு கெடுதல். வெறும் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்க வேண்டியதுதான். கேரளாவில் இப்பயும் மைதாவை பேன் பண்ணிட்டாங்க. மைதா பேன் கேரளாவில். தமிழ்நாட்டில் மட்டும்தான் மைதாவை போட்டு நம்ம பிரெட்டு, பரோட்டா எல்லாமே பண்ணுறோம். நம்ம ஊரில் கோதுமை வந்தால் நல்லாயிருக்கும், கேரளா மாதிரி. பரோட்டா சாப்பிட்டோம்னா அடிக்கடி வயிறு வலி வருது, அல்சர் உண்டாகுது. மக்கள் இன்னைக்கு வந்து பரோட்டா தான் விரும்புகிறாங்க நிறைய பேர். அது வந்து இன்ஜினிச்சு ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இருந்தாலும் யாரும் உணர மாட்டேங்காங்க. புரோட்டா பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் புரோட்டா பிடிக்கும். இருந்தாலும் கூட அந்த புரோட்டாக்கு நல்ல உணவு இல்லை. அது உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உணவு மருந்தா இருக்கா என்னன்னு தெரியல, நோயா இருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியும். வீட்டில் சாப்பிட்டா நம்ம அந்த அளவுக்கு திருப்தியாகவோ தேவைக்கேற்ப சாப்பிட முடியாது. வேலையை முடிச்சுட்டு
வீட்டுக்கு போகிற புரோட்டா பிரியாணி சாப்பிட்டா அவங்க திருப்தியாக இருக்கும். நம்ம தர்பார்ல இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரியே கண்டிப்பாக வந்திருக்கும். நாம சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், நிறைய பண்டிகைகள் வரப்போகுது. கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது. உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்க. விஷயம் என்னென்னா நிறைய செலவு வரப்போகுதுங்க. அதனால சுருக்கமாக செலவுக்குள்ள வரவுக்குள்ளே செலவு பண்ணி உங்கள் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஏன்னா புது வருஷத்தில் கடன் வாங்க வேண்டாம். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.